ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இந்த திமுக பெண்களுக்கு எதிரானது அப்படிங்கறத காமிச்சிட்டாங்க. இதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஒரு தலைவர் தன்னை தானே சாட்டையில் அடிச்சுக்கிறது. இது இந்த சாட்டையடி ஒவ்வொரு பெண்ணுக்கும் விழுந்தாடி. இந்த திமுக கவர்மெண்ட் வெறும் கொடுக்கிற 500 ரூபாய்க்காகவும் ஏதோ ஒரு போலீஸ் சலுகைக்காகவும் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு பொண்ணுக்கும், இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட ஒவ்வொரு பொண்ணுக்கும் விழுந்த சாட்டையடி. இந்த கவர்மெண்ட் அகற்றியே ஆகணும். இந்த காலகட்டத்தில் இவரை போல ஒரு உணர்வு பூர்வமான தலைவரை நாங்க பார்த்ததில்லை. நாங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியில இருந்தாலுமே கூட இது போல ஒரு உணர்வு பூர்வமான தலைவரை நாங்க பார்த்ததில்லை. இவருக்காக நாங்க பெண்கள் அத்தனை பேருமே அணிதிரண்டு நிற்போம். இந்த போராட்டமானது தமிழகம் முழுவதுமே பெண்களுடைய பாதுகாப்புக்குரிய ஒரு போராட்டமா தொடரணும். எந்த கட்சி பேதமும் இன்றி, வேற எந்த பேதமும் இன்றி அத்தனை பெண்களும் முன்வரணும். இவர் கூட இருக்கணும். உணர்வு பூர்வமான இந்த நிலைமையை ஒத்துக்க முடியாது. எங்களை நாங்களே தான் சாட்டையால் அடிச்சுக்கணுமே தவிர அவர் அடிக்க கூடாது. நாங்க செஞ்ச தவறு டிஎம்கே தேர்ந்தெடுத்தது. இந்த ஆட்சி அகற்றப்படணும். பெண்களுக்கு பாதுகாப்பான நல்லதொரு ஆட்சி வரணும். சுதந்திரம்ங்கிறது என்னங்கிறதுல பெண்கள் தெளிவா இருக்கணும். அறிவாலியும் மனோதைரியத்தாலையும் தான் வர்றது சுதந்திரமே தவிர வெறும் கட்டுப்பாடு இல்லாம போறது சுதந்திரம் இல்லங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறத எங்களுடைய விண்ணப்பம். இது இன்னையோட போன வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் அரெஸ்ட் ஆனோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் ஆயிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வாரம் மாசத்துக்கு எவ்வளோ அரெஸ்ட்ன்றதே தெரியாது. திராவிட அரசு ஏன் இப்படி பண்றாங்க? எங்க மாநில தலைவர் இன்னைக்கு பண்ணினது மிகவும் எங்களுக்கு மன உளைச்சல், மன வலியில இருக்கு. நாங்கெல்லாம் பேச முடியாத அளவுக்கு ரொம்ப சோகமாகவும் வலியாகவும் இருக்கு. இது அவரை யாருக்காக பண்றாங்கன்னா அவரோட ஃபேமிலிக்காக பண்ணல, எல்லா பெண்களுக்காக பண்றோம். இதை மாநில அரசு உணரணும். அவங்க பதவி விலகணும். எங்க மாநில தலைவரோட ஆட்சி வரணும். அந்த முருகனிடம் இதுதான் வேண்டுறோம். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த நிகழ்வு பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு வலியா இருக்கு. இப்ப எங்க மாநில தலைவர் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இந்த போராட்டத்தை பண்ணியிருக்காரு. ஆனா இது இன்னைக்கு விழுந்த ஒவ்வொரு அடியும் குற்றவாளிகளுக்கு விழ வேண்டிய அடி. ஆனா எதுக்கு எங்க தலைவர் மேல விழுந்ததுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமா தான் இருக்கு. ஆனா இதுக்கான பதில நாங்க மக்கள் கையிலேயே கொடுக்கிறோம். 2026ல மக்கள் இதுக்கு தகுந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு எங்க மாநில தலைவர் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் இன்னைக்கு சமுதாயத்தோட நிம்மதியை சீர்குலைக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த அடி விழுகணும். இதுக்கு நாங்க எல்லாருமே துணை நிற்போம். இதுக்கு மேல சமுதாயத்துல நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலனா இதுக்கு மேல நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு அடுத்த முறை என்ன சொல்லியிருக்காங்க, பள்ளிகள்ல, தனியார் பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் பாத பூஜை, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பாத பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப குடிக்கலாம், அப்புறம் இந்த மாதிரியான தப்புகள் பண்ணிட்டு போலாம். இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த அரசாங்கம் பாதுகாப்பு தருது. ஒரு பள்ளியில பெற்றோர்களுக்கு பாத பூஜை ஏன் பண்ணக்கூடாது? அப்ப எதை நோக்கி இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கு? இதுக்கான முடிவு கண்டிப்பா வேணும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் எங்க மாநில தலைவர் தன்னைத்தானே வருத்தி இருக்காரு. ஆனா அவர் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் இன்னைக்கு நாங்க பதில் கொடுக்காம விட மாட்டோம். கண்டிப்பா இதுக்கான விஷயம் மக்கள் கையில தான் இருக்கு. இதுக்கு மேல மக்கள் முடிவே மகேசன் தீர்ப்புன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.